சக்தி, குழந்தைய கொடு. இல்ல இருக்கட்டும். எவ்வளவு நேரம் தான் நீ ஏன் கையில வச்சிட்டு இருப்ப? எவ்வளவு நேரம் வேணாலும் வச்சிட்டு இருக்கலாம். கீழே படுக்க வச்சா உடனே அழ ஆரம்பிச்சிடுறேன். அண்ணன் கிட்ட குருவி கிட்ட கொடுக்கலாம்ல. அவங்க கையில கொடுத்தாலும் அழ ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இப்பவே இவன் அப்பா பிள்ளையாயிட்டான். இவன் எப்பயுமே அவங்க அப்பா புள்ளதான் மேடம். அப்புறம் அண்ணன் கேட்டுச்சு என்ன பேர் வைக்கலான்னு. ஏன் உங்க அப்பா வர வைக்கலாம்டா? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, உனக்கு பிடிச்ச பேர் என்னன்னு கேட்டாரு. அதே வைக்கலான்னு சொன்னாரு. என் பையன் பேரு பிரபாகரன். நல்லா இருக்கு சக்தி. ஆமா, அதான் எனக்கு பிடிச்ச பேரு. சரி. மலரு சாப்பிட்டே இல்லையா? இன்னும் இல்ல. ஏய் முதல்ல போய் சாப்பிடு. சரி அப்புறமா சாப்பிடுறேன். என்ன நீ பச்சை உடம்புக்கார பிள்ளையில உடனே போய் சாப்பிட வேணாமா? போய் சாப்பிடு. நீ நல்லா சாப்பிட்டா தானே குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். இல்ல சக்தி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன். சரி கொஞ்ச நேரம் புள்ளைய நான் பாத்துக்கிறேன். குடு. பாத்து 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 பாரு, அழுறான் பாரு. அழாதீங்க. ஆமா. சரி இது போட்டுக்கிறதுக்கு சட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்க. என்ன செல்லம்? பிரபாகரன், நீ தாண்டா என் சாமி. நீ பிறந்த பிறகு தாண்டா என்ன பொண்டாட்டியாவே உங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு. அம்மாவுக்கு அந்தஸ்தே உன்னால தாண்டா கிடைச்சது. என் செல்லம், அம்மா உன்னை என் உசுரா பாத்துப்ப. கடைசி வரைக்கும் அம்மாவை கைவிட்டுறாதுடா செல்லம். அம்மாவுக்கு எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சாமி அது உன்னால தாண்டா நடக்கணும். உங்க அம்மா சாகுற வரைக்கும் செம்மையா வாழறது உன் கையில தாண்டா இருக்கு. சரியா? ஓ சரி சரி. என்னடா என்ன செல்லும்? தூக்கம் வருதா? ரேவதி, ரேவதி, குழந்தை அழுதுட்டு இருக்க, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஐயோ கவனிக்கல. சரி சரி நீரு, நான் போய் பாக்குறேன். அச்சுச்சுச்சுச்சோ, அழாதீங்க. அம்மம்மம்மோ. சரிம்மா சரிம்மா செல்லம். சரிடா சரிடா. என்னாச்சு தம்பிக்கு? சரி 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 சரி, அம்மா கிட்ட போலாமா? அம்மம்மம்மா அழக்கூடாது, பட்டுக்குட்டி இல்ல. குடு. பரவாயில்ல பரவாயில்ல, என்கிட்டே இருக்கட்டும், நீ உட்காரு. நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டியா? என்னாச்சு உனக்கு? குழந்தை கொஞ்சம் சினுங்குனாலும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவ. என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல. நானும் 2 குழந்தைங்களை பெத்தவதான். ஆனா உன் அளவுக்குலாம் குழந்தை மேல கான்சியஸா இருந்தது இல்ல. குழந்தை உன் பார்வையில இருந்து தள்ளி இருந்தாலும் அது லேசா டிஸ்டர்ப் பண்ணா கூட உனக்கு ஸ்பார்க் அடிக்கும். அப்படி ஒரு மைண்ட் சிங்க் உனக்கும் உன் பிள்ளைக்கும். குழந்தை இவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கு, காதலே விழலங்கிற. நம்ம ரேவதியா இப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னாச்சு ரேவதி, ஏதாவது ப்ராப்ளமா? பிரச்சனையெல்லாம் இல்ல. ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன? தினேஷ் பத்தி தான். ஓ அதுவா? தினேஷை பத்தி யோசிச்சுட்டு இருந்ததுனால குழந்தைய உன்னால கவனிக்க முடியல. சச்ச அப்படியெல்லாம் இல்ல.